தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆலந்தூர் தொகுதியில 4வது முறையா போட்டியிடுகிறார். 25 ஆண்டுகளா மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருக்கிறார். இதுவே மக்கள் செல்வாக்கும் உழைப்புக்கும் எடுத்துக்காட்டு. நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் பாராட்டக்கூடிய வகையில சாதனை செய்யக்கூடிய வகையில வளர்வதற்கு துணை நின்ற அமைச்சர் அன்பரசன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருவரம்புதூர் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் மற்றும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தன்னுடைய வாதங்களை ரொம்ப சிறப்பாக உறுதியோடு முன்வைக்கக்கூடியவர். இவர் பேச எழுந்தால அதிமுக பயப்பட்டு கத்துவாங்க. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமையாகவும் தோழமை உணர்வோடு இருப்பதற்கு காரணம் அந்த காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் செல்வ பெருந்தகைகளுடைய பங்கு முக்கிய காரணம். இதை அவர் பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறார் தன்னுடைய செயலால். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி நமது சுந்தர் அவர்கள் 1989, 1996, 2006, 2016, 2021 என தொடர்ந்து உத்தரமேரூர் தொகுதி மக்களுடைய நம்பிக்கையை நன்மதிப்பை பெற்ற செயல் வீரர் வெற்றி வீரர் சுந்தர் அவர்கள். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். மக்களுடைய மக்களாக இருப்பது என்பதற்கு அவருடைய தொடர் வெற்றிகளை எடுத்துக்காட்டு. அவருக்கு மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை வழங்கிட வேண்டும். அடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் மேஜர் ஜெனரல் என அழைக்கப்பட்ட எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர். கடந்த முறை காட்டு மன்னார் எடுத்துக்கூடிய மக்களுடைய குரலா சட்டமன்றத்தை ஓங்கி ஒழிச்சவர். சிந்தனை செல்வனை பொறுத்தவரை அவருடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, பலமான அவருடைய குரலும் அதில் ஒலிக்கும், வலிமையான சொற்களும் அவருடைய பேச்சை உற்று கவனிக்க வைக்கும். எனவே அவருக்கு பானை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணி அவர்கள் இளைஞரணியிலே தொடங்கி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் இவர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராகவும் அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த பகுதியில் விளையாட்டு திடல்,
புது வகுப்பறைகள், பூங்காக்கள், சாலைகள்ல கேமரா, இப்படி ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தம்பி அந்த வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தை உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்கள் 15 ஆண்டுகளாக தொழுப்பேடு பகுதியில் ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி வந்தவர். பாரம்பரிய திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்கள், கழக மருத்துவரணி மாநில துணை செயலாளர், மக்கள் மருத்துவராக அறியப்பட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கழக தொண்டர் சுப்பையா அவருடைய மகள் மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பன்னீர்தாஸ் அவர்கள், அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுடைய அன்பை பெற்றவர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர், சென்னை மாநகராட்சியில வார்டு உறுப்பினராக செயல்பட்டவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசன் அவர்கள், என்னுடைய ஆர்வி நண்பர், நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வலதுகரமா செயல்பட்டு இன்றைக்கு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் LG அவர்கள் தான் மாநாட்டு தலைவர். எல் கணேசன் தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்து இருக்கிற நடையில என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காலத்தால் என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையன இழந்த தந்தை என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கின்ற ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்துல ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போ களத்துல இருக்கக்கூடியவனா திமுக காரன். திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக
அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்தி உண்மையிலே கொரோனா காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையா ஹெல்ப்லைன் என்று அறிவிச்சு செயல்பட்டது திமுக தான். மக்களுக்கு தேவையான உணவு, மளிகை பொருட்கள், மருந்து என அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஒன்றிணைவோம் வா என்ற முன்னெடுப்பு மூலமா திமுக நிறைவேற்றுச்சு. திமுக மாவட்ட செயலாளர்கள் முதல் கடைகோடி தொண்டன் வர எங்க நெட்வொர்க்கா தான் கொரோனா காலத்துல டவுன் ஆகாம செயல்பட்டுச்சு. கொரோனா அப்ப எதிர்கட்சியாக இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணவில்லை என்று சொன்னால் அதிமுக அலுவலகங்கள் எல்லாம் மக்கள் முற்றுகையிட்டு இருப்பாங்க என்பதுதான் அன்றைக்கு இருந்த யதார்த்த உண்மை. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 ஒன்றிணைவமா உதவி என்ன அறிவிச்சோம். அறிவிச்ச 20 நாள்லயே 15 லட்சம் அழைப்புகள் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு அழைப்பையும் சரிபார்த்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் மூலமா 1 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு உதவிகளை வழங்குகிற இயக்கம் தான் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். 76 லட்சம் உணவு பாக்கெட்டுகளை வழங்கணும். நேரடியா 28 லட்சம் பேருக்கு உணவு சமைத்து வழங்கணும். 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முகக்கவசங்களை வழங்கணும். மக்கள் சொன்ன 7 லட்சம் குறைகளை மனுக்களா அதை மாத்தி அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சோம். ஒரு பேரல் கவர்மெண்ட்டையே அன்றைக்கு நம்ம திமுக நடத்துச்சு. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா 2ஆம் அலை உச்சத்தில் இருந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, மருத்துவமனையில் படுக்கைகள் பத்தல என்ற நிலை. அதற்காக விரைவா நம்ம நடவடிக்கை எடுத்து சரி பண்ணோம். அது திமுக தான். தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரா பதவியேற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் அழைச்சு ஆலோசனை நடத்த தொடங்கிட்டேன். பதவியேற்பு விழா முடிஞ்சதுமே நான் எங்க போனேன் தெரியுமா? முதல்ல பத்திரிகையில செய்தியை பாருங்க, பழனிசாமி அவர்கள பாருங்க. முதல்ல நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு அமைக்கப்பட்டு வந்த கோவிட் பராமரிப்பு மையத்துக்கு தான் ஆய்வுக்கு போனேன். ஆக்சிஜன் உற்பத்தியை முடுக்கி எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம். கொரோனாவுக்காக வார் ரூம் என்கிற கட்டளை மையம் அமைக்க உத்தரவிட்டார். எல்லா துறை அமைச்சர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டார். எல்லா அமைச்சர்களும் ஹெல்த் மினிஸ்டர் அறிவிச்சு அதுபடி செயல்பட்டாங்க. கொரோனா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சென்னை உட்பட எந்த மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டாலும், பயிர் சேதம் ஏற்பட்டாலும், நிலச்சரிவு நடந்தாலும் நேரில் போய் உடனுக்குடன் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க களத்திலே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கெல்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்கள் நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா? வெள்ளக்காலத்தில் கூட யாரோ ஏற்பாடு பண்ண நிவாரண பொருட்கள் மேல அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினவங்க நீங்க. இதுதான் உங்க தகுதியை தராதரமும். கொரோனா காலத்துல மக்கள் பணியில தான் எங்களுடைய மாவீரன் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்களை இழந்தோம். அந்த அன்பழகன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இங்க ஆரம்பிட்டிருக்கேன் மனசுல. நாங்கெல்லாம் வாய்க்கரிசி போட்டிட்டு தான் திமுகவுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் சொல்லுவாரு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பேச்சு இணையத்துல அது வைரலாச்சப்போ அதுதான் திமுக காரணம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவனாக தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிற நான் போய் கொரோனாவுக்கு பயப்பட வேண்டாம். என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதய துடிப்பு அடங்கு வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதையில தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி இல்ல, அவருக்கு பணியளிக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள் எல்லாம் எங்களை ஒண்ணும் செய்யாது.
2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களோட ஆதரவை கேட்டு வந்தேன். அப்போதே அடுத்த 10 வருஷத்துக்கு தொலைநோக்கு பார்வைய உறுதிமொழிகளாக உங்களிடத்தில் கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் என்பது எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த பிளான்களை செய்யறதுக்கான துரோகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமை தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, நான் சுட்டி காட்டுறதுல புது ரோஷம் வந்து நீங்க எதையும் செய்ய போறதில்லை. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேர் எடுத்துடுங்க, திராவிடத்தை எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ் பிரதான் அமித்ஷா மோடின்னு யாருக்கு வேணாலும் காவடி தூக்குங்க. நாங்க வேணாம்னு சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி உறுதி. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலையை தள்ளுவதற்காக, இது எதையுமே நான் கற்பனையா சொல்லல. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். 0.007 வளர்ச்சி என்ற அவல நிலையில அதிமுக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை உங்க ஆதரவோட மீட்டு டபுள் டிஜிட் 11.19 விழுக்காடு வளர்ச்சியை இந்தியாவில் டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டேட் என்ற நிலைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அதனாலதான் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி தொடர, மகளிர் முன்னேற்றம் அடைய, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க, மதுரவாயல் தொகுதியில காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், ஆலந்தூர் தொகுதியில தாமு அன்பரசன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில நித்யா சுகுமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு தொகுதியில எம்கேடி கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும், மதுராந்தகம் தொகுதியில அமுலு பொன்மலர் அவர்களுக்கும், உத்தரமேர தொகுதியில கா சுந்தர் அவர்களுக்கும், தாம்பரம் தொகுதியில டாக்டர் ஆர்.எஸ். கிருத்திகா தேவி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல திருப்பூர் தொகுதியில பன்னீர்தாஸ் அவர்களுக்கும், செய்யூர் தொகுதியில சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதேபோல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒன்றிணைத்து கட்டமைக்க ஏப்ரல் 23ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னங்களுக்கும் திருப்பரந்தூர் தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பிரந்தைகளுக்கும் கை சின்னத்தினை ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும். கலை நிபந்த தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.